தமிழ்நாட்டுக்கும் செஸ்ஸுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்குங்க. அது சம்மந்தமான ஒரு குட்டி கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வசுசேனன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தென் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார். அவருக்கும் அவருடைய மனைவி காந்திமதி அம்மையாருக்கும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் அவங்க நிறைய சிவாலயங்களுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தாமிரபரணி ஆற்றுல அவங்க குளிக்கும்போது அவங்க ஒரு தாமரை பார்க்குறாங்க. அந்த தாமரையில் ஒரு சங்கு இருக்குது. அந்த சங்கை எடுக்கவும் அது பெண் குழந்தையாக மாறிடுது. இது நிச்சயமாக நெல்லையப்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்பி அந்த குழந்தைய ராஜராஜேஸ்வரி அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. அந்த குழந்தை எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கு. அவங்க கற்றுக் கொடுக்க எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெறுது. அதில் முக்கியமாக சதுரங்க விளையாட்டில் பயங்கர ஜீனியஸாக இருக்காங்க. அவங்களை தோக்கடிக்கிறதுக்கே யாராலையும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை. இது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் மகளை இந்த சதுரங்க போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என் மகளை திருமணம் முடித்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. சும்மா இருப்பாங்களா? இளைஞர்களும் இளவரசர்களும் ஓடி ஓடி வராங்க, விளையாடி பார்க்குறாங்க. ஆனால் ராஜராஜேஸ்வரி யாராலையும் தோற்கடிக்கவே முடியல. அவர் எது சந்தோஷம் நினைச்சாரோ அது கொஞ்ச நாள் அவருக்கு கஷ்டமாக போயிடுது. ஏன்னா தன்னோட மகளோட கல்யாண வயது கடந்துட்டு போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு சரியான மாப்பிள்ளை அமையலை. இது இனிமேல் நம்ம சிவன் கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு நிறைய சிவாலயங்களுக்கு போகிறார். அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் திருப்புவனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் சேர்றாரு. அங்கே இருக்கிற சாமியை தரிசித்து அவரோட மனசில் இருக்க பாரத்தில் இறக்கிட்டு குடும்பத்தோடு அந்த ஊர்லேயே தங்கிடுறார். அந்த சமயத்தில் ஒரு வயோதிகர், ஒரு சித்தர் வராரு. அவர் நான் இளவரசி கூட சதுரங்க விளையாடலாமா அப்படின்னு ராஜா கிட்ட கேட்குறாரு. ராஜா உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் விளையாடுறாரு. முதல் முறையாக ராஜராஜேஸ்வரி தோத்து போயிடுறாங்க. ராஜா ஸ்தம்பிச்சு போயிடுறாரு. அவங்க பெண் தோத்துட்டாலே அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு வயதான ஒரு சித்தர் தோக்கடிச்சிட்டாரு. நம்ம எப்படி நம்ம பெண் பிள்ளையை கட்டி கொடுக்கறது அப்படின்னு அவர் யோசிக்கிற நேரத்தில் அந்த சித்தர் தன்னோட உருவத்தை மாத்துறாரு. அது வேறு யாரும் இல்லைங்க, சாட்சாத் சிவபெருமானே தான். அவர் ராஜராஜேஸ்வரி பார்வதியோட அம்சம்தான். பூலோகத்துக்கு வராங்க. இப்போ சதுரங்கத்தில் அவங்கள ஜெயிச்சு அவங்கள மனம் முடிக்கிறதா இந்த கதை முடியுது. இந்த திருப்புவனூர் கோயிலில் இருக்கிற அந்த சிவனுக்கு அதுக்கப்புறமா சதுரங்க வல்லபநாதர் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.